தொடு நல்லா போய் சத்தம் கேட்குதா பாப்பா? சத்தம் கேட்குது. சேர்த்து திட்டமாக அப்படியே போட்டு போட்டு வதக்கலாம். அம்மா வீட்லேருந்து நான் கீரை வேணாம் சொல்லிட்டு சொன்னீங்க. அது என்ன கீரைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? கீரையோட பேர் வந்து பசலைக்கீரைமா. பசலைக்கீரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்கள் அம்மா வீட்டில் அந்த கீரையை தான் கடையிலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ நான் ஆஞ்சினுக்கிறேன். பாப்பா காலேருந்து ஏனுங்க வேலை செஞ்சுட்டு வரேன், நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். இதில் என்னம்மா இருக்கும்? இது போய் சுத்தம் பண்ணணும் சொல்கிறேன். செத்தை இந்த பில்லி களை கொத்துற களியம்மண்ணு அவங்க வந்து களை கொத்தி போறாங்க இல்லையா, இந்த களை கொத்துற ஆத்துல கீரை உரி கூட்டி வந்து அடுத்து மடியில போடுவாங்க. களை கொத்தத்தை பார்ப்பாங்களா, கீரை சுத்தம் பண்ணி எடுத்து போறத பார்ப்பாங்களா? அவங்க கிடைக்கிற பக்குன்னு எடுத்து மடியில போட்டுக்குவாங்க. நாம தான் வீட்டுல வந்து ரிலாக்ஸா உட்காந்து அதுல என்னென்ன இருக்குது பில்லு செத்தை இருக்குதுலாம் சுத்தம் பண்ணிட்டு செய்யணும் நம்ம. சரி, அம்மா வீட்டுல இருந்து என்னென்ன எடுத்துன்னு வரலாம்னால எடுத்துன்னு வரக்கூடாது சொல்லிட்டு சொல்லுமா? எனக்கே என்ன பாதி தான் தெரியும், பாதி தெரியாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லுங்க. கவுச்சி எடுத்துமா கூட சொல்லுவாங்க, மீன் கறி எல்லாம் எடுத்துமா கூட சொல்லுவாங்க, அப்புறம் முருங்கை எடுத்துமா கூட சொல்லுவாங்க, புளிச்சு போன மாவு எடுத்துமா கூட சொல்லுவாங்க, எண்ணெய் எடுத்துமா கூட சொல்லுவாங்க. எனக்கு இதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அதிகமா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அப்புறம் வந்து ஆயா சொன்னாங்க புளிச்சி எல்லாம் எடுத்து போக கூடாது சொல்லிட்டு கீரை எடுத்துமா கூட சொல்லுவாங்க. சரி சரி, இதை வந்து நான் நல்லா கிளீன் பண்ணிட்டு சுத்தமா அழைச்சி எடுத்துன்னு வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீரை அப்படியே வெவிச்சு தண்ணி ஊற்றி வெவிச்சு கடையத்துல நம்ம எண்ணெயில தொவிட்டு தான் கடைஞ்சி பார்க்கணும், கடையணும். நம்ம அது மாதிரி செய்யலாம். சரிம்மா. அது மாதிரி இன்னொன்னு பூண்டு விற்கிற விலையில பூண்டு வாங்கன்னு போனா எந்த கடையிலும் பூண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏன் பூண்டு வாங்கி வந்து விற்க மாட்டேன்னு கேள்வி கேட்டா, பூண்டு விலை 500 ரூபாய் விற்கிதான். நாமளும் போய் கேட்டா 10 ரூபாய் கொடு 20 ரூபாய்க்கு பூண்டு கொண்டு கேட்டா கொடுக்க முடியாது, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அதனால கடையில பூண்டே கிடையாது. விஷயத்துக்கு வாங்கி பூண்டு 2 பூண்டு கந்தது அதான் ஃப்ரெண்ட்ஸ் உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டு கண்டுபிடிக்க முடியாது போல இன்னும் கொஞ்சம். ஆமா ஆமா, 1 கிலோ வந்து 500 சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு விலை போயின்னு இருக்கு. ஆமா சரி, சுத்தமாக எடுத்துன்னு வரேன். இது வந்து கொடி கொடியா இருக்குது, உடம்புக்கு நல்லதான், ஊர்ச்சி சொல்லுவாங்க. சரி, நீங்க சுத்தம் பண்ணி எட்டுன்னு வாங்க, நான் சைட் பை சைடா குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். உனக்கு நேரம் ஆயிடுச்சா? ஆமா, மணி ஆயிடுச்சு. சரிம்மா. சரி சரி. கொடி கொடியா இருக்குது. இது எப்படி தரை மேலே படருமா? இது வந்து இலை மாரி இப்படி வராது, தரையிலே படருது. அப்படியே கூட்டி மடியில் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் இது என்னது? இது ஒரு மாதிரியா இருக்கு. இது வந்து பயிர் கீரை சொல்லுவாங்க. இதுக்கு தங்கச்சி, அக்கா தங்கச்சி. ஆமா, செடிக்கு தங்கச்சி, கீரைக்கு தங்கச்சி. சரி, பாருங்க, சுத்தம் பண்ணுங்க, சீக்கிரம் செய்யுங்க. இது சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு இதுக்கு என்னென்ன தேவையான போன அதுவும் எடுத்து வச்சு வந்துட்டோமா? சரிம்மா. சைலண்டா உட்காந்துருக்கீங்க. வாழை வச்சோம் இல்லையா, தண்ணீர் வாழை பூரா சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துக்கிறேன். அது மாத்தம் எல்லாம் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் பூரா இந்த வாழை வேற மாத்துன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்கலாம் தான் நினைச்சு வாங்கலாம் தான் நினைக்கிறமாக்கோசம் அந்த கடை போனா எது வாங்க தோணுது. நம்மளுக்கு வீட்டுக்கான தேவையான முக்கியமான பொருள் பூரா வாங்க மறந்து போடுறோம். நான் வாங்கிட்டு வாங்க வாழை தான் மாத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எடுத்த இந்த வீடியோவில் வந்து ஆடியோ வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து வந்திருந்தது. அது வந்து நான் வந்து அந்த பாப்கார்ன் சாப்பிட்ட இடத்த வந்து நான் வந்து அந்த ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் டவுன்லோட் பண்ணி வெளில வர டைமில் வந்து அந்த ஆடியோ வந்து நவுந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து ஒழுங்காக தான் வந்து வந்திருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீடியோ போட பார்த்து நான் வந்து ஒழுங்காக எடிட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் முன்னாடி ஒரு வாட்டி வீடியோ போட பார்த்து அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ வந்து நவுந்து ஒரு மாதிரியாக அந்த வீடியோவே பார்க்க ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரி, அதுக்கப்புறம் பார்த்து போடணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து போட்ட எல்லா இடையும் வந்து பார்த்து போட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து சரி, இன்றைக்கும் வந்து அந்த ஆடியோ வச்ச இடத்த வந்து 2-3 வாட்டி வந்து திருப்பி ஆடியோ நவுந்துதா சொல்லிட்டு வச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ஒழுங்காக எடிட் பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து நடக்காது. சரிம்மா, நீங்கள் உங்கள் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, வாழை நல்லா காஞ்சி எடுத்தோமா, தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சரி, அப்படியே எண்ணெயிலே வதக்கி அரைக்கணுமா? இதுக்கு தேவையானது பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எடுத்துக்கிறேன். பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே. பூண்டு விற்கிற வேலை பூண்டு கடையை போய் கடை எந்த கல்லியில் சொல்கிறாங்க. அதனால பூண்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பூண்டு இருந்துன்னா கொஞ்சம் கனமாகவே சேர்த்துக்கலாம், அந்த கீரைக்கு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் போட்டு நான் வதக்கிறேன் எண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ். அனுப்புறேன். எந்த ஒரு கீரைக்குமே வந்து பூண்டுலாம் வந்து அதிகமாக போட்டால் வந்து சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தே போடுவேன். என்கிட்ட பச்சை மிளகாய் வெடிக்கும் தப்புன்னு. எப்படி பயத்தினாலே நான் பச்சை மிளகாய் சேர்த்துறேன் பஸ்ஸில். எப்படி வெடிக்கும்?
நான் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டா எல்லாம் வதங்கிட்டுமா நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேம்மா. சரிம்மா. கீரை வேவிச்சு போகிறோம்ல அதில் போட்டுக்கோமா. இது வேவிக்காதெல்லாம் இது மட்டும் சேர்த்துக்கணுமே. சரி சரி. கொட்டை நார் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும். அதனால தான் அதுக்குள்ள சேர்த்துக்கணும். சரி. அம்மா வீட்லேருந்து நான் கீரை வேணாம் சொல்லி சொன்னீங்க. அது என்ன கீரைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? கீரையோட பேர் வந்து பசலைக்கீரைம்மா. பசலைக்கீரை அது நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து திட்டமாக அப்படியே போட்டு வதக்கிறேன். சரியா? ஒரு தாராளமான ஒரு ஏனத்துல போட்டு வந்து கீரையை நல்லா அலசி கழுவி எடுத்து வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்ட கொடுத்தேன். என்னம்மா பண்ற? இது வந்து நல்லா கீரை நல்லா வந்து துவைச்சிட்டேன் எண்ணெயில. நேரம் நல்லா அழகா மாறிட்டனால ஆட்டணும் வச்சுக்கிறேன். ஆறின பிறகு போய் நான் மிக்சியில் அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டியா? எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். மிக்சியில் அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா ஆறி போச்சு. நான் ரொம்ப நேரம் ஆச்சு நிறுத்தியாதான். இப்போ அரிசி எடுத்து வந்துடுறேம்மா. சரி. அரிசி எடுத்து வந்து தாளிக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இதில் போட்டு பதம் பார்த்தா இப்போ அரைச்சேன். வாயில் டேஸ்ட் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. புளிப்பு காரம் திட்டமான காரம் அழகாக சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஞ்சோண்டு வர மிளகாய் கிள்ளி வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த மிளகாய் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். அப்பா வந்து காத்தால நான் சாப்பாடு அப்பாவுக்கு எடுத்து பண்ணணும் இல்லையா, எனக்கு கீரை எப்பவுமே கீரை காஞ்சி எடுத்துருவாமா. நாங்கள் கீரை எடுத்து போனது பார்த்தாங்க. கீரை காஞ்சி எடுத்துனோம்னா சொன்னாங்கன்னா எனக்கு டைம் கிடைக்காதுனால தயிர் மட்டும் எடுத்துன்னு தயிர் வாங்கி எடுத்துன்னு சாதத்தில் பேஞ்சி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தேன். தயிர் சாதம் எலும்பு ஊறுகாய் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ மதியானம் சாப்பாடு தான் கீரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். இது எல்லாம் நல்லது உடம்புக்கு, சாப்பிட்டா குளிர்ச்சி. எண்ணெய் சேர்த்துக்கிறோமா. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட போகிறாங்க. எனக்கு பற்றி நீயே பேசிட்டு போலங்குது. கடுகு போட்டோமா. இந்த காற்றுல வந்து சிலிண்டர் அளவு பார்த்தா சீக்கிரமாக மாலுக்கு சூடு ஏற மாட்டேது. கடுகு நல்லா போய் சத்தம் கேட்குதா பாப்பா? சத்தம் கேட்குது. மிளகாய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா போயிட்டு கொஞ்சம் போயிட்டு நல்லா மிளகா போடணுமா நல்லா சேவட்டும். அப்போ தான் கீரை கொட்டினா நல்லாயிருக்கும். இப்போ அரிசி வச்சிரு இல்லையா, இந்த கீரை இது சேர்த்துக்கிறேன்னா 2 நாளைக்கு 3 வச்சு சாப்பிடலாம். 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எண்ணெய் நிறைய ஊற்றி தாளிக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம வதங்கிடுச்சு எல்லாமே. வதங்கல, கடைஞ்சி அழகா தாளிச்சிட்டேன். தாளிச்சு இப்போ சாப்பிட்ற வேலை மட்டும்தான். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டீங்க. சாப்பிட்ற வேலை மட்டும்தான். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாப்பா நான் சாப்பிட்றது திட்டமாக சாப்பாடு போட்டு எடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? எப்படி சொல்லுங்க. ஆனால் இந்த கீரை எப்படியே குழப்பமாக தான் இருக்கும். சாப்பிட்டா நல்லதானே. நல்லா இருக்கா? காரம் புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுக்கலாம். சூப்பராக சாப்பிட்றது. யாராக இருக்குது பசலைக்கீரை பிடிக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. கஞ்சி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கஞ்சி சாப்பிட்டுக்கிறோம். இது சாப்பிடாதவங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாங்கள் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா.